தொடங்கும் எங்கு முடியும் ஆற்றில் பறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம் மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம் நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேன தந்தா என்ன நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேன தந்தா என்ன குல்லா அதுபோல போத உண்டாயங்கோ அதுபோல போத உண்டாயங்கோ. வணக்கம். முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து. எங்கள் 1991-92 வகுப்பு மாணவர்களுடைய 33 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஒரு சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருகிற உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போவதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூலு எப்போதுமே நாங்கள் அசம்பிளியில் ஒரு பாடல் பாடி கிறிஸ்டின் அந்த ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிப்போம். அந்த மாதிரி நம்ம ஐயானாலும் சரி நம்ம தற்போதைய தலைமை ஆசிரியர் யாராவது ஒரு ஆள் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலான்னு நினைக்கிறோம். அன்புள்ள பிதாவை, இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை 91-92 ஆண்டிலே இங்கே கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்களாக இங்கே கூடி வருவதற்கு நீர் கிருபை தந்தீர். ஜெயக்குமார், என் பேர் வேய்குளம். அதாவது 11ஆம் 12ஆம் அக்ரி குரூப் சேரும்போது 11ஆம் எங்களுடைய வகுப்பாசிரியர் நம்ம ஜவஹர் சார். அப்படி உள்ளே வரும்போது எல்லாம் பார்த்த உடனே லீடர் யாருங்கும் போது ஜெயக்குமார் அப்படின்ட்டார். வந்த உடனே 11 நாள் லீடர், 12 எங்கள் ஆசிரியர் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ஜெயபாண்டி சார். அவங்க வரைக்கும் அக்ரி குரூப்பில் இங்கிலீஷில் ஃபெயில் ஆயிடுவாங்க எல்லோரும், இல்லையா? எல்லாருமே இங்கிலீஷ் ஏதாவது ஒரு 2 பேராவது ஃபெயில் ஆயிடுவான். அப்போ சார் நம்ம திலக் சார் தலைமை ஆசிரியர், இந்த வருஷம் இந்த பயிலாவளையர் சேட்டை பண்ணதான், இவனுள்ள எவனையுமே நான் ஃபெயிலாக்க விட மாட்டேன். அதனால் எந்த ஆசிரியருமே தலைமை ஆசிரியர் நம்மக்கிட்ட இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்தது கிடையாது. ஆனால் சார் அதை டேக்கப் பண்ணி நம்மளை சார் அப்படி ஜம்முன்னு இன் பண்ணி இப்படியே வருவாப்புல.
உள்ளே வந்து இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்து அவ்வளோ அழகாக நமக்கு சொல்லிவிட இங்கிலீஷ்னா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நமக்கு கொடுத்தது வந்து நம்ம சார் தான். அதனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு. வயதில் மூத்த எங்களுடைய தங்கராஜ் சார். டிசிப்ளின் தான் அது சார் தான். நாங்கள் 11 படிக்கும்போதே சேட்டை போனோம். அப்படியே வருவார், இல்லை சேட்டை பண்ணுதில்ல பார்த்துக்கா அப்படி அப்படிம்பார், நல்லா சொல்லி கொடுப்பாரு. ரைட்டு. நான் கூட ஊர்லேருந்து பஸ்ஸில் வரும்போது என்ன பண்ணுவோன்னா சாரம் கட்டிட்டு தான் வருவேன், உள்ளே டவுசர் போட்டு வருவேன். இங்கே பஜாரில் வரைக்கும் கொடுத்துட்டு வருவேன். அப்படி தோறையாக வர்றது சார் ஒரு நாள் பார்த்துக்கிட்டாப்புல. பார்த்துட்டு கிளாஸில் வந்து கிளாஸுக்கு உள்ளே வரவும் டவுசர் போட்டு இருந்தாலும் உள்ளே வந்து உட்காந்துருவேன். உடனே சார் வந்து ஒரு ஆளுங்க வா இங்கே வாழை அப்படின்னா அந்த சாரத்தங்களே அப்படின்னாரு. எந்த இருக்குது சார் அக்கௌண்டா அப்படின்னு இதே இனிமேல் நீ இதில் வரக்கூடாது. சரி சார். எங்கள் ஜவஹர் சார் 11th படிக்கும்போது சார் வந்து அப்படியே வந்த அக்ரி தான் எடுப்பாப்புல. எங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுப்பாங்க. கொஞ்சம் கண்டிஷனாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் கொஞ்சம் இந்த குரூப் ஒரு மாதிரி குரூப் ஜாலியாக இருந்துட்டு போயிடுவாங்க சார். நம்ம ஜெயபாண்டிய சார் சொல்லவே வேண்டாம், எப்போ வந்தாலும் வந்தால் ஜாலி தான். அவங்க வந்தாலே ஒரே சிரிப்பு ஜாலி. நம்ம கிளாஸை கலகலப்பாக கொண்டு போகிறதில்ல நான் ஜெயபாண்டிய சார் தான். ஃபோன் பண்ண உடனே எனக்கு நிறைய பேர் நம்பரை கொடுத்தது சார் தான். நீ அவரை பிடி, சித்தர் சாரை பிடி, அவரை பிடி, இவரை பிடி, என்னப்பா பிடிச்சிட்டா டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள். நான் திருப்பி அதுக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை சாருக்கு ஃபோன் பண்ணிடுவேன். சார் என்னப்பா என்னப்பா கிரிக்கெட் கமெண்ட்ற மாதிரி டெய்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் வரமாட்டேன், நான் வந்துடுவேன்ப்பா. அதான் சார் வந்து எப்படின்னா ஹாஸ்டலில் இதில் மேக்ஸிமம் எல்லாருமே ஹாஸ்டல் தான் முக்கால்வாசி பசங்க. எங்களுக்கு ஒரு குருன்னா எங்களுக்கு அதான் சார் தான். இந்த இதில் வச்சு எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போய் வெளி உலகம் எங்களுக்கு காமிச்சது வந்து அதான் சார் தான். நான் கூட அரசியலில் இருந்து ஒரு கவுன்சிலராக ஆகும்போது அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுற அன்னைக்கு சார்கிட்ட கொடுத்து சார் காலை தொட்டு கும்பிட்டு சார் நான் ஜெயிக்கணும் சார் அப்படின்னு சொல்லி கொடுத்து சார் வந்து உடனே ஆசீர்வாதம் பண்ணி என்ன அனுப்புனாங்க. நான் ஜெயித்தேன். ஏஞ்சல் செபர்சன் அவங்கள வருக. ஏன்னா அவங்க அப்பா ஒரு படத்தில் வர்ற ஒரு வில்ல ஆக்டர் மாதிரி இருக்கும். அவர் உள்ளே வரும்போது ஜெய்ஜா ஆண்டிக்காக இருப்பாங்க சார். சுந்தர் சிங் சாருக்கு தனியாக நான் கிளாஸ் லீடரு. சுந்தர் சிங் சாருக்கு யார் லீடர் அப்படின்னா ராஜகுணசேகர் எந்தி. ஏன்னா ராஜகுணசேகர்கிட்ட தான் சொல்லுவார் சார், எப்பா நோட்ஸ் எல்லாம் கொடுத்து நீ தான் எழுதி போடணும். ராஜகுணசேகர் எங்களை என்ன பண்ணுவான்ட்டா தேரிக்காட்டுக்கு நடத்து கூட்டி போவான். பாரு என்ன நான் லீடர் சார், மற்றபடி அவர் தான் சாருக்கு எல்லாம் பிஏ மாதிரி. அதான் அவர் சார்பாக அவங்க மகன் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்பரை வாங்கி ஏஞ்சலை இன்வைட் பண்ண. ஏஞ்சல் சரிப்பா நான் மட்டும் தானப்பா லேடிஸாக இருப்பேன். எங்கள் +2 படிக்கும்போது ஏஞ்சல் வந்து அங்கே ஏதாப்பில் கேல் ஸ்கூலில். அதனால் அப்போ எல்லாருக்கும் ஏஞ்சலை தெரியும், ஏஞ்சலுக்கு யாரும் தெரியாது. இங்கே என்ன மட்டும் தெரியும். பர்சன் சார் அவங்க எல்லாத்தையும் வருகன்னு வரவேற்கிறோம். சித்தர் சார் வந்து நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் வெளியே போகிறோம், சார் வந்திருக்காங்க, உங்களை பற்றி கேள்விப்பட்டிருங்க சார், அக்ரி குரூப்போடைய கடைசி சார் நீங்கள் தான் நினைக்கிறேன். எங்களோட குரூப்பை முடிச்சு வச்ச பெருமை உங்களுக்கு சேரும். உடனே சாருக்கு ஃபோன் அடிப்பேன். சார் மாதிரி ஒரு ஆக்டிவாக கரண்டில் இருக்கிற ஒரு ஹெட் மாஸ்டர் ரொம்ப ஆக்டிவ். இந்த ஸ்கூலு வந்து பில்டிங் நிறைய வரணும், டெவலப்பாக இருக்கணும். சின்ன ஒரு இது இருந்தால் கூட அதை நம்ம பழைய மாணவர்கள்ட்ட கேட்டு செய்வோம், அவங்கக்கிட்ட கேட்டு செய்வோம், இவங்கள்ட்ட செய்வோம்னு சொல்லி ஸ்கூலுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுல சார் வந்து மிக முன்னணியாக இருக்காங்க. நாங்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் மாநில தலைவராக இருக்காங்க ஸ்கவுட்டில். அதான் சார் லீவ் நாளில் கூட சார் வந்து கரெக்டாக 9 மணிக்கு இங்கே ஆஜராகிடுறாங்க. நானும் நிறைய நாள் வந்து பார்த்தேன், சார் பார்க்குற நேரில் ஏதாவது ரவுண்ட்ஸில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் நம்ம படித்த ஸ்கூலை பெருமையாக சார் வச்சுருக்காங்க. அதனால் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டு வரவேற்பு. ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு வணக்கம். என் பேர் செல்வகுமார். நான் இங்கே இந்த அக்ரி படித்த உடனே நான் ஊரை காலி பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து திண்டுக்கல் காந்தி கிராம் யூனிவர்சிட்டியில் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு போய் ஒரு அரசியல்வாதியை நம்பி காசு கொடுத்து ஏமாந்துட்டேன். அந்த இதில் நான் ஊட்டிக்கு போயிட்டேன். தலசம வியாபாரம் பாத்திரம் அது பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு வருஷத்தில் கோயம்புத்தூர் வந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து கடை பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 2 கடை வச்சுருக்கேன், 2 ஷோரூம் வச்சுருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பெருமாள். எனக்கு ஊர் வந்து மாங்கட்டாபுரம். நான் படிச்சுட்டு விவசாயம் தான் பார்த்துட்ருக்குறேன். அனைவருக்கும் இந்த காலை வணக்கம். எனக்கு ஊர் வந்து மலவராயணத்தான், இருக்கிறது மலவராயணத்தில் தான் இருக்கேன். தொழில் வந்து விவசாயம்தான்.
பிஎஸ்சி டி கோப் 2000 முடிச்சுட்டு விவசாயம் தான் பார்த்துட்ருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜகுணசேகர். எனக்கு ஊர் வந்து செக்கம்மாள்புரம். நான் வந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பிராய்லர் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எனது பேர் விஸ்வநாதன். எனது சொந்த ஊர் முடித்தானேந்தல். நான் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன். 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இப்போ ரிட்டையர்டாகி வந்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சக நண்பர்களுக்கும் எங்களுக்கு ஆசான குருவாக இருந்து நல்வழியை நடத்தி இன்றைக்கு இந்த முறையில் நாங்கள் வந்து நின்றதுக்கு இந்த ஆசான்கள் தான் எங்களுக்கு காரணம்னு சொல்லி எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். என் பேர் வந்து முனியசாமி சார். நான் தூத்துக்குடி போர்ட்ரஸ்ட்டில் வந்து சிவில் ஜேயா ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். 29 வருஷம் சார் முடிஞ்சிடுச்சு எனக்கு. ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் காலதாமதமாக வந்து விட்டேன். நான் வந்து மத்திய காவல்துறை சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸில் ஒரு 23 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். சர்வீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வீட்டு சூழ்நிலைகளை விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்திய கடலோர காவல் படையில் கான்ட்ராக்ட் பேஸில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதான் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு கையெழுத்து போட்டு வரதுக்கு லேட் ஆகிட்டு. ஊர் வந்து சிறுவைகுண்டம் பக்கம் மலவராயநத்தம். எனக்கு வந்து ஒய்ஃப் வந்து ஸ்கூல் டீச்சர். சென்னையில் வந்துட்டு இன்சூரன்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கிறேன். டி நகர் ஆஃபீஸு சைதாப்பேட்டையில் இருக்கிறேன். அப்புறம் வந்து உங்களை எல்லோரும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். சிறுவண்டம் பக்கத்தில் மூலக்கரை எனக்கு சொந்த ஊர். சென்னையில் இருக்கிற இப்போ தச்சமயம் இப்போ அங்கே டிரைவிங் இருக்கேன் சென்னையில். ஊர் வந்து சம்படி. நான் பண்ணுறது விவசாயம். எனக்கு 2 பெண்கள், ஒன்று பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கா, ஒன்று பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்கா. என் பேர் அர்ஜுனன். ஊர் வந்து ஏஎம்பிடி தருவகுளம் தூத்துக்குடி பக்கம். போஸ்டல் பவர் பிளானில் ஆப்ரேட்டராக வேலை பார்த்துட்டு. பேர் வந்து நாராயண பெருமாள். தூத்துக்குடியில் இருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க. ஒரு பையன் வந்து பிடெக் ஃபஸ்ட்டில் முடிச்சிருக்கான் இப்போ. அப்புறம் பொண்ணு வந்து இப்போ நீட் எழுதியிருக்கா சார். எம்பிபிஎஸ் பண்ணுற மாதிரி ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹோலாவாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார். அதாவது எல்லா கண்ட்ரியுமே போயிட்டுருக்கேன். ஆல் கண்ட்ரிஸ், அதாவது இந்த உலக அளவில் எல்லா, அதாவது அமெரிக்கா தவிர மற்றபடி எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டேன் சார். என் பேர் ஆத்திமுத்து. சொந்த ஊர் சம்படி. தூத்துக்குடி பிரைன் நகரில் இருக்கிறேன். பிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சட்டமன்ற உறுப்பினர் எஸ்ஆர் டேவிட் செல்வேன், எஸ்ஆர் ஜெயதுரை எம்பி கிட்ட நேர்முகதையாளராக வேலை பார்த்தேன். இப்போ ஏஎஸ் டைரக்ஷன் சால்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேரளாவுக்கு. ஆமாம். கசமுத்து. என்னுடைய சொந்த ஊர் வந்து முடிவேத்தனந்தல் புதூர். நான் வந்து டாஸ்மாகில் ஒர்க் பண்ணுறேன். சாயர்புரம் டாஸ்மாகில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். 23 வருஷம் ஆச்சு. முதல்ல இந்த நல்ல காலப்பொழுதில் எங்களுடன் பயணித்து கொண்டு இருக்கின்ற முன்னாள் தலைமை ஆசிரியர், இந்நாள் தலைமை ஆசிரியர், முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள், இந்நாள் ஆசிரியர் பெருமக்கள், என்னுடைய உயிர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளிலே சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்கள் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு கேக்கு ஒன்று வெட்டிடுவோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கம். உங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்னா, அதாவது சம்பந்தங்கிறது நிறையா இருக்கும். மாமன், மச்சான், சொக்காரங்க அவங்க இருக்கும். தாய் மாமன் தான் முக்கியமான ஆளாக இருக்கும். நான் தாய் மாமன் இல்லை, மாமன். அதாவது அன்பின் உள்ளங்களே, 35 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் படித்ததுங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு காருக்கும் 3 4 கியர் 5 கியர் இப்போ வந்துட்டு, ஒரே ஒரு கியர் தான் ரிவர்ஸ் கியர். கொஞ்சம் இந்த ரிவர்ஸ் கியரை பின்னால் போட்டு நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிங்கன்னா, இந்த 35 வருஷத்தையும் திங்க் பண்ணிங்கன்னா, வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம், படிக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டோம், படிக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டோம், வீட்டில் இருந்து தகப்பனார் தாயார் எப்படி கஷ்டப்பட்டு அனுப்புனாங்க, இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பின்னால் இதுக்கு முன்னால் இப்போ நடக்கிறத விட முன்காலத்தில் நடந்தது பெரிய ஒரு அதிசயமாக இருக்கும். அன்பு தம்பி ஜெயக்குமாரை அவங்க அம்மா கூப்பிட்டு வருவாங்க. பேய்க்குளத்துலேருந்து இங்கே சின்ன வயசுலேருந்தே என்கிட்ட படித்தாங்க. அவள் அம்மா கூப்பிட்டு வருவாங்க. ஒவ்வொரு நேரம் அழுவாங்க. ஐயா எப்படியாவது படிச்சிடணும், எப்படியாவது லாயர் ஆயிடணும், இன்ஜினியர் ஆயிடணும், டாக்டர் ஆயிடணும் எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது இந்த அக்ரி குரூப்பை பற்றி கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகளை பேசிக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த அக்ரி குரூப்னாலே எல்லோரும் என்ன சொல்லுங்க, அக்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க. என்ன குரூப்பு, அக்ரி குரூப்பா, தெரியாது, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயில்வான் மாதிரி தான் இருப்பாங்க. யாருமே குறைஞ்சிருக்க மாட்டாங்க. முக்கால்வாசி நேரம் இந்த தோட்டத்தில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா வித்தியாசமான குடும்பத்திலேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு அனுபவம். கடைசியில் பார்த்திங்கன்னா 600 மார்க் இருக்குது இந்த அக்ரிகல்ச்சருக்கு மட்டும். 600 மார்க், 600 தானே, 400 ப்ராக்டிக்கல், தியரி 200.
அப்போ தமிழுக்கு ஒரு 200, இங்கிலீஷுக்கு ஒரு 200, பாட்னி சுவாலஜி சேர்ந்து ஒரு 200. அதனால் இந்த 600 மார்க் இருக்கிறதுனால சார் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் இருக்கிறதுனால அதில் நிறையா மார்க் வாங்கலாம். 400க்கு 400 போட்ட மாதிரி போட்டுருவோம் நாங்கள். ஆனால் இது என்னென்னா ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் பாஸ் பண்ணியாச்சுன்னா மேலே வரைக்கும் வந்துடலாம். அது இங்கே படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக இந்த குரூப்பை தேடி வருவாங்க. ஆனால் வர்றவங்களை நான் தப்பாக சொல்லலை, 2 சர்டிஃபிகேட் 3 சர்டிஃபிகேட் தான் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. எல்லாம் ஒவ்வொரு பாடமாக எழுதி அந்த நேரத்தில் வந்து 10th எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ அப்படி கிடையாது, எழுதினாலே உடனே இணைஞ்சிடலாம், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் இன்றைக்கி உங்களை பார்க்கும்போது எல்லோரும் நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கீங்க. அதாவது அந்த குரூப் வந்து சோட போகலை. இன்றைக்கி ஒரு பெரிய அரசியல்வாதி, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அரசியல்வாதிகள்னாலே நான் ரொம்ப விரும்புவேன். இப்போ நானுமே ஒரு அரசியலில் இருக்கேன். நன்றி. உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 86 இந்த பள்ளிக்கு வந்தேன். நீங்கள் எல்லாம் 90, 91, 92. ஆமாம், எனக்கு 88 தான் மேரேஜ் ஆச்சு. 2 வருஷம் இங்கே சப்வார்டனாக இருந்தேன் சார் கூட. அப்போ நான் இங்கே படிக்க வரும்போது 25 வயசுன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா வந்து இங்கே அப்பாயின்மெண்ட் ஆன உடனே அப்போ இங்கே ஹாஸ்டலுக்கு வார்டன் வேணும் அப்படின்ட்டாங்க. உடனே என்ன, நான் ஜான்ஸ் காலேஜில் வேலை பார்த்துட்டு அங்கேயும் ஹாஸ்டலில் வார்டனாக இருந்துட்டு வந்த உடனே ஜான் சாமுவேல் நாயகம் எங்கள் அப்பா எல்லாம் எக்ஸிக்யூட்டில் இருந்ததுனால, உங்கள் மகன் தான் சரியான ஆளியாங்க, அதனால் அவரை தான் போடணும்னு சொல்லி தான் என்னை போட்டாங்க. உங்கள் அனைவரையும் காண செய்த இறைவனுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலும் சற்று சுகவீனப்பட்டிருந்த நாட்களிலும் கடவுள் எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் காண உதவி செய்திருக்கிறார். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேர் வந்து சித்தராஜா டேவிட் சாமியல். நான் வந்து அக்ரி கிராஜுவேட்டு. என் சொந்த ஊர் நாசரேத்து. எங்கள் அப்பா வந்து சொல்லுவாங்க, மார்க்லாம் அவனுக்கு போட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் போட்டு விட்டாங்க. ஆனால் ஃபுல் மார்க் எல்லாருக்கும் போட்டு விட்டாங்க. நான் 900 மார்க் எடுக்கிறதுல 400 மார்க் இங்கிலே போட்டு விட்ருவாங்க. இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே வருவதற்கு கிருபை புரிந்த இறைவனுக்கு முதலாவது எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, அந்த காலத்தில் அக்ரி வந்து பார்ட் டைமாக தான் இருந்துச்சு, ஃபுல் டைமும் கிடையாது. சார் சொன்ன மாதிரி பெரிய லெவல் சம்பளமும் கிடையாது. சும்மா அது ஒரு ஆனரரி, ஒரு விளையாட்டு மாதிரி தான் அதை வந்து உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிற இறைவனுக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களை முதல்ல வந்த உடனே உங்களை நான் வரவேற்றிருக்கணும் வரவேற்புரையில், அதை ஜெயக்குமார்னு எடுத்துக்கிட்டாங்க. பள்ளியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். கிளாஸ் ரூமை ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, நம்ம டைல்ஸ் போட்டு விட்டுருலாமா? எல்லாரோடைய ஒப்புதல் ஓகேவா? எல்லோரும் சேர்ந்து சார் நாங்கள் இந்த டைல்ஸ் போட்டு கொடுத்துறோம் சார் எங்கள் கிளாஸ் ரூமை, சரியா? சாருடைய யார் முனிசாமி அது எக்ஸ்ட்ரா செய்வான், நிறைய செய்வான் சார். நீங்கள் சொன்னது நாங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக செய்கிறோம் சார். ஆனால் எங்களோட கோரிக்கை, இந்த 91, 92 மாணவர்களாக சேர்ந்து நீங்கள் இந்த வகுப்பை நான் என்றைக்கும் தான் நாங்கள் வந்து பார்ப்போம். எங்களோட கோரிக்கை என்னென்னா, இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த வகுப்பு கிளாஸ் ரூமில் இருக்கிறதுக்காக